இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு முதல் சிம் கார்டு வரை பல முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வர இருக்கிறது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துவதற்கு வெளியான முக்கிய அறிவிப்புன்னு பார்க்கலாம். எல்பிஜி கேஸ் சிலிண்டர் விலை உயர்ந்துள்ளது. 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் 48 உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த மாதம் ரூபாய் 1855க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 1903க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பிஎஃப் அக்கௌண்ட் வைத்திருப்பவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். அக்டோபர் 1ஆம் தேதி முதல் பிஎஃப் கணக்குகளில் 3 விதிகள் அமலாகிறது. அதன்படி என்ஆர்ஐ யாரேனும் பிஎஃப் கணக்குகளில் தகவலை அப்டேட் செய்யாமல் இருந்தால் அதற்கு இன்று முதல் வட்டி செலுத்தப்பட மாட்டாது. அதன் பிறகு பிஎஃப் அக்கௌண்ட் ஒன்றுக்கு மேற்பட்டு இருந்தால் மெயின் அக்கௌண்ட்டில் வட்டி வரவு வைக்கப்படும். 18 வயது மேற்பட்டவர்களுக்கு அவர்களுடைய கணக்கிலேயே இனி வட்டி வைக்கப்படும். இது போன்ற 3 விதிகள் அமலுக்கு வர உள்ளது. நெக்ஸ்ட்டு அடுத்த அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். சுகன்யான் சம்ருதி யோஜனா திட்டம் குறித்த அறிவிப்பு. இது ஒரு பெண் குழந்தைகளுக்கான திட்டமாகும். இதில் அமலாகும் புதிய விதிகளின்படி பெண் குழந்தைகள் பெயரில் தாத்தா அல்லது பாட்டி கணக்கு தொடங்கியிருந்தால் அந்த கணக்கு குழந்தைகளின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் பெயருக்கு மாற்றப்படும். இதில் கூடுதலாக 2 கணக்குகளுக்கு மேல் தொடங்கினால் அந்த கூடுதல் கணக்குகள் முடக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிம் கார்டு சம்மந்தமான அறிவிப்பு. இந்திய தொலைத்தொடர்புத்துறை ஒழுங்குமுறை ஆணையம் டிராய் வங்கிகளுக்கு புதிய விதிமுறைகளை அறிவித்துள்ளது. அதன்படி தொலைத்தொடர்பு நிறுவனங்களில் எஸ்எம்எஸ் உள்ளிட்டவைகள் முறையாக பதிவு செய்த வங்கிகளின் மெசேஜ் மட்டுமே தன் வாடிக்கையாளர்களை சென்றடையவும், ஒருவேளை செல்பேசி நிறுவனங்களில் பதிவு செய்யவில்லை எனில் அந்த வங்கிகளின் எஸ்எம்எஸ் வாடிக்கையாளர்களை சென்றடையாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதற்கான கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்ததால் இன்று முதல் பதிவு செய்யாத நிறுவனத்தில் வங்கிகளில் இருந்து வாடிக்கையாளர்களுக்கு மெசேஜ் வருவதில் சிக்கல் எழுந்துள்ளது. நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு சம்மந்தமான அறிவிப்பு. ஆதார் கார்டு அப்டேட் செய்வதற்கான கால அவகாசம் செப்டம்பர் 14ஆம் தேதி முடிவடைந்த நிலையில் தற்போது டிசம்பர் 14ஆம் தேதி வரை அதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. அதற்குள் இலவசமாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஆதார் கார்டு அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தற்போதையிலான முக்கியமான அறிவிப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.